அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமங்களை தியானிக்கிறோம். இயேசுவின் நாமங்களை தியானிக்கும் பொழுது இன்றைக்கு வல்லமையுள்ள தேவன் என்று அவருடைய வல்லமையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வல்லமை வெளிப்படையாய் தெரிகிறது. தாவீது சொன்னான், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு. அவர் சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளவர். முதலாவது, அவர் வல்லமையுள்ள தேவன் என்றால் சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த வெறுமையினின்று சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், ஒழுங்கின்மையாயிருந்த இந்த பூமியிலே ஒழுங்கை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருடைய வார்த்தை தான் வல்லமையாய் செயல்பட்டு சர்வ உலகங்களையும் உண்டாக்கினது. அதனால் தான் யோவான் சொன்னான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று அவன் சொன்னான். இந்த வல்லமையுள்ள தேவன் அவர் உலகத்தை ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்கிற ஒன்றாக அவர் மாற்றினார். சகோதரனே, ஒரு நிமிஷம் நீர் வானத்தை அண்ணாந்து பார்ப்பீரென்றால் உமக்கு இந்த சூரியன் தெரியும். அது உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அது இரவும் பகலும் ஒழுங்காக நடந்து வருகிறது. யார் இந்த ஒழுங்கை ஏற்படுத்தினார்கள்? எதிலிருந்து இந்த ஒழுங்கை பிறப்பித்தார்? வெறுமையினின்றும் ஒழுங்கின்மையினின்றும் இதை பிறப்பித்தார். தேவன் சொன்னார், கோடைக்காலமும் மாரிக்காலமும் அதன் காலத்தில் மாறி வரும் என்று சொன்னார். அப்படியே காலங்களும் ஒழுங்காக மாறி வருகிறது. ஆண்டவர் நிர்ணயித்தபடி இருக்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை படைத்து ஒவ்வொன்றிற்கும் பெயர் இட்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு பாதையையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கும் நம் உலகத்திலே எளிதாக விரைவாக செல்வதற்காக நாம் பாதைகளை உண்டு பண்ணுகிறோம், 4 லேன் டிராஃபிக் என்று. ஆனால் என்ன நடக்கிறது? இதிலே குழப்பங்களும் ஆக்சிடென்ட்களும் நடக்கின்றன. ஆனால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு பாதையை வகுத்து அதிலே அது ஒரு குறிப்பிட்ட வேகத்துடன் ஒழுங்காக அது சுற்றி வரும்படி வைத்திருக்கிறாரே, அந்த அவர் ஞானத்தை நீ எதோடு ஒப்பிடுவாய்? வல்லமையுள்ள தேவன் சர்வத்தையும் வெறுமையினின்றும் ஒழுங்கின்மையினின்றும்
படைத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை தா என்று கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாய் இருக்கிறது. நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீ தனியாக யோசித்து பார். நான் வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த வாழ்க்கையின் முடிவென்ன? நாளைக்கு நடக்கப் போவது என்ன என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பாய் என்றால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு நோக்கம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு இலக்கு இல்லை. ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், நாம் உழைக்கிறோம் என்று மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய உனக்கென்று ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு நித்தியம் இல்லை. இந்த ஒரு நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மாற்றட்டும், நான் உனக்கு ஒரு நோக்கத்தை தரட்டும், ஒன்றுமில்லாமல் இருக்கிற உனக்குள் ஒரு ஒழுங்கை நான் உண்டாக்கட்டும் என்று சொல்லி தேவன் உன்னை அழைக்கிறார். அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற உன் வாழ்வை அவர் மகிமையானதாக மாற்றுவார். மகிமையானதாக அவர் மாற்றுவார். எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வார். நீ ஒன்றிற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். He will look after. அவர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. சகோதரனே, உனக்கு அது இஷ்டமா? இயேசு பிறந்த பொழுது அவரை வல்லமையுள்ள தேவன் என்று ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார்கள். உன் வாழ்க்கையை மாற்றி வளமுள்ளதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் நோக்கமுள்ளதாகவும் நித்திய மட்டும் இருக்கிறதாகவும் மாற்ற அவர் வல்லவர். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இருண்ட உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் இன்னும் பாவ இருளுக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உன்னை ஒரு வெளிச்சமாக வைப்பார். நீ பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பாய். வருவாயா? அந்த வல்லமையுள்ள தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அவர் உன்னை மூடி காத்துக்கொள்வார். எகிப்தில் இருந்து தம்முடைய ஜனங்களை தமது வல்லமையினால் அவர் விடுவித்தார். ரோமர் 9:17 அதைத்தான் சொல்லுகிறது. இவர் தம்முடைய ஜனங்களை அவர் எகிப்தில் இருந்து கொண்டு வரும் பொழுது பார்வோன் எதிர்த்தான். ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எகிப்தும் அழிந்தது, பார்வோனும் அழிந்தான். இஸ்ரவேல் ஜனங்களோ ஜெயம் கொண்டவர்களாய் விடுதலை பெற்றவர்களாய் கானானுக்குள் நுழைந்தார்கள். பாபிலோனிய ராஜா இவர்களை அழிக்க பார்த்தான். நேபுகாத்நேச்சார் அவன் சட்டங்களை போட்டு இந்த சிலையை தான் வணங்க வேண்டும், இல்லை என்றால் எரிக்கப்படுவாய் என்றான். ஆனால் தேவனோ அவர் தமது வல்லமையினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு 4வது ஆளாய் உலாவி எந்த நேபுகாத்நேச்சார் அதை சொன்னானோ அவனுடைய வாயிலிருந்தே இவ்விதமாக காப்பாற்றக்கூடிய தேவன் இல்லை, அவர்களுடைய தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சகோதரனே, உனக்கு எதிராகவும் இன்றைக்கு சாத்தான் பலவிதமான காரியங்களையும் தடையையும் போடலாம். ஆனால் ஜெயம் உன்னுடையது. நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, அவரையே பற்றிக்கொள். எத்தனை தடைகள் வரட்டும், உனக்கு விரோதமாய் எத்தனை பேர்கள் எழும்பட்டும், நீ முழங்கால் படியில் நின்று ஜெபித்து உன்னுடைய காரியத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. என்ன நடக்கிறது என்று பார்.
ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வைராக்கியமும் இதை உனக்கென்று செய்யும். சட்டங்கள் போடுவார்கள். தரிவு போட்டான், 1 மாதம் வரைக்கும் ராஜாவைத்தான் வணங்க வேண்டும். தானியேல் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. நடந்தது என்ன? தானியேலின் காரியம்தான் ஜெயமாய் முடிந்தது. உன் காரியமும் ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால் நீ தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். 3வதாக அவர் காக்க வல்லவர். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நியாய தீர்ப்பின் நாளிலும் அவர் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் என் ஆத்மாவைத்தான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் என் ஆத்மாவை நியாய தீர்ப்பினின்று காத்து என்னை தம்மோடு தம்முடைய ராஜ்யத்தில் வைத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். சகோதரனே, உன்னுடைய ஆத்மாவையும் அவர் நித்தியத்திலே பரம ராஜ்யத்தில் தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்பிதான் இந்த உலகத்தில் உனக்காக மரித்து இரத்தம் சிந்தி உன் பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பை சம்பாதித்திருக்கிறார், ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறார், மீட்பை சம்பாதித்திருக்கிறார். நீ அவரை விசுவாசிப்பாயா? பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வெறுமை நின்று அவர் சர்வ உலகங்களையும் உண்டாக்கின தேவன். அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இன்னும் எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே, இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் எதை பார்க்கிறீர்கள்? எதை பார்க்கிறீர்கள்? லஞ்சத்திற்கு அடிமையாகி அவமானப்படுகிறார்கள். கோடி கோடியாய் கொள்ளை அடிக்கிறார்கள். வெள்ளத்தினாலும் புயலினாலும் சீரழிக்கப்படுகிறார்கள். மாம்ச இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருந்து அருவருக்கத்தக்க காரியங்களை செய்கிறார்கள். சோதனையை மேற்கொள்ளவே முடியவில்லை. பணத்தாசையை மேற்கொள்ள முடியவில்லை. பெண்ணாசையை மேற்கொள்ள முடியவில்லை. பதவி ஆசையை மேற்கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த சோதனைகளில் அவர்களால் ஏன் தப்பித்து கொள்ள முடியவில்லை?
அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவனை நம்பவில்லை. சங்கீதம் 91:14-15 வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14-15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்பொழுது? அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்பொழுது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். சகோதரனே, சோதனையை உம்முடைய மாம்ச பலத்தால் நீர் ஜெயிக்க முடியாது. சாத்தான் மிகவும் தந்திரமுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். உமக்கு எது பலவீனம் என்று அவனுக்கு தெரியும். எதை செய்தால் நீர் விழுவீர் என்று அவனுக்கு தெரியும். பூமி ஆதாம் முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருடங்களாய் அவன் விசுவாசிகளை விழத்தண்டுகிற அனுபவம் மிக்கவன். உம்மால் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியுமோ? உமக்கு வல்லமை உள்ள ஒரு தேவன் தேவை. யூ நீட் அ ஹெல்ப். தந்திரக்கார ஒரு எதிரியை முறியடிக்க தைரியமும் வல்லமையும் உள்ள ஒரு தேவன் உமக்கு தேவை. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதனால் தான் அவருக்கு பெயர் வல்லமையுள்ள தேவன். உம்மை சோதனைகளில் நின்று காக்க வல்லவர், நியாய தீர்ப்பினின்று காக்க வல்லவர். உம்மை பரிசுத்தவான்களின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வல்லவர். இந்த வல்லமையுள்ள பிதாவை நேர் உம்மோடு இணைத்து கொள்வீரா? அவர் உமக்குள்ளாய் வாசம் பண்ண விரும்புகிறார். பாவத்தை அறிக்கை செய்யும். தேவனே, எனக்குள் வாரும் என்று கூப்பிடும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். உம்மோடு இருப்பார், உம்மை தப்புவிப்பார், உம்மை கனம் பண்ணுவார். நீர் அவரை உம்முடைய தேவனாய் ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுதே ஜெபத்திலே, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நான் உம்மை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு என்னை காத்து கொள்ளும். உம்முடைய வல்லமையினால் என்னை பாதுகாத்தருளும் என்று ஜெபி. நீயும் உன் குடும்பமும் அவருடைய பாதுகாவலுக்குள் வரும்பொழுது நீ சாத்தானை ஜெயிக்கிறவனாய் இருப்பாய். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமையினால் என்னை காப்பாற்றும். நான் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நியாய தீர்ப்பிலும் பாதுகாத்தருளும், என் குடும்பத்தையும் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.